கடந்த ஆட்சி காலத்திலே மைத்ரி அவர்களுடைய ஆட்சி காலத்திலே பட்டதாரிகளுக்கான விண்ணப்பம் என்றே கோரப்பட்டிருந்தது. தேர்தலுக்கு முன்னர் அந்த வகையிலே பலருக்கு விண்ணப்ப கடிதம் கிடைத்தும் சிலர் பிரதேச செயலகங்களிலே நியமனத்தை பெற்று டியூட்டி அசூம் பண்ணி அவர்கள் கடமையாற்ற தொடங்கியிருந்தார்கள். தேர்தலின் பின்னர் அவர்கள் வெளிநாட்டு பட்டதாரிகள் கூடி அவர்களுக்கு நியமனம் இல்லைன்னு சொல்லி 4000 பேரை எந்த விதமான காரணங்களும் இல்லாமல் நிராகரித்திருந்தார்கள். கோவிட் காலத்திலே தொற்று காலத்திலே கூட பலர் வேலை செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கான அந்த ஐடியும் வழங்கப்பட்டிருந்தது. அதே போன்று அரசாங்கம் கேட்ட அனைத்து ஆவணங்களையுமே அந்த இடத்தில் வழங்கியிருக்கின்றார்கள். பலர் உள்நாட்டு பல்கலைக்கழகங்களில் வாய்ப்பு கிடைத்திருந்த போதும் அவர்கள் அதை விட்டு வெளிநாட்டு புலமைப்பரிசில் பெற்று வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் படித்திருந்தார்கள். அவ்வாறான பலர் இருக்க வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தை முடித்த பட்டதாரிகளுக்கு அந்த நியமனம் வழங்கக்கூடாது என்று நிராகரிக்கப்பட்டிருந்தார்கள். அதே போன்று வெளிநாட்டிலே கற்கின்ற வெளிநாட்டு பட்டதாரிகள் மருத்துவ பட்டதாரிகளுக்கு இங்கே அரசியல் நியமனம் கிடைக்கின்றது. ஆனால் ஏனைய பட்டதாரிகளுக்கு அந்த நியமனம் வழங்கப்பட இல்லை என்று பிரதானமாக குற்றஞ்சாட்டுகின்றார்கள். அதே போன்று அப்படியான வகையிலே அவர்களுக்கு கடந்த காலங்களிலே அநீதி இழைக்கப்பட்டதா என்பதை நான் அறிய விரும்புகின்றேன். இரண்டாவது கேள்வியை நான் கேட்கின்றேன். இது டிஓ மற்றும் எம்ஏ போன்றவர்கள் தொடர்பானது. நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்திலே மேலதிகமாக பலர் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் மற்றும் மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட் போன்றவர்கள் இருக்கின்ற போதும் குறிப்பாக ஏனைய மாவட்டங்களில் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா போன்ற மாவட்டங்களிலே நியமனம் பெற்ற இந்த அலுவலர்கள் நீண்ட காலமாக ஒரே இடத்திலே கடமையாற்றினார். சொந்த இடம் யாழ்ப்பாணமாக இருக்கின்ற பொழுதும் 250-300 கிலோமீட்டர்கள் சில இடங்களில் பயணம் செய்து நீண்ட காலமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அதே போன்று யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே இடமாற்றம் கிடைக்கின்ற பொழுது பக்கத்தில் இருக்கிற டிஎஸ் ஆஃபீஸுக்கு மாற்றம் கிடைக்கும். குறிப்பாக யாழ்ப்பாணம் டிஎஸ் ஆஃபீஸ்ன்னு சொன்னால் கோப்பாய் என்று கோப்பாயிலிருந்து உடுவில் அப்படி ஏதாவது சில இடங்களுக்கு மாற்றம் கிடைக்கின்றதை தவிர ஏனைய மாவட்டங்களில் நீண்ட பணியாற்றினவர்களுக்கு இடமாற்றங்கள் இதுவரையும் வழங்கப்படுவதில்லை. அதே போன்று டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் அவர்களும் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் மாவட்டங்களில் 2014ஆம் ஆண்டிலிருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் அந்த நியமனம் இதற்கும் வழங்கப்படாதால் அந்த வேலைகளையும் சேர்த்து அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இதுவரை காலமும் அவர்கள் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு செல்ல முடியாமல் இருக்கின்றார்கள். எனவே இந்த விடயம் சம்பந்தமாக இவர்களுடைய டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், இந்த டிஓ, எம்ஏ போன்றவர்களுக்கான இடமாற்ற நியதி ஆசிரியர்கள் சொன்னால் வலுக்கட்டாயமாக எல்லா இடங்களும் அனுப்பப்படுகின்றார்கள். நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்திலிருந்து கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் அனைத்து இடங்களுக்கும் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கான ஒரு ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டம் ஒன்று இருக்கின்றதா அல்லது எதிர்காலத்தில் உருவாக்கப்படுமா